இந்த மலைக்கு வேறொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த மலையோட உச்சியில் ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்குது. இந்த குகையின் உள் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சாஸ்தா கோயில் இருக்குது. இந்த சாஸ்தா கோயிலுக்கும் இந்த மலைக்கும் ஒரு பெரிய வரலாற்று தொடர்பு இருக்குது. இந்த பாறையோட அடிவாரத்தில் ஒரு குகை இருக்குது. இந்த குகையில் தான் சமண துறவிகள் வாழ்ந்ததா நம்பப்படுது. இதுதான் அந்த பழமையான சாஸ்தா கோயில். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமூக விரோதிகள் இந்த கோயிலுக்கு வந்து உள்ளே இருக்கிற எல்லா சிலைகளையும் உடைச்சி சீரழிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ந்த மக்களுக்கு இது குலதெய்வம் போல். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்க வந்து பூஜை பண்ணி சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. நான் கூட ஒரு தடவை வரும்போது சமையல் பண்ணியிருந்தாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க திருப்பி உடைக்கப்பட்ட சிலைகளை மாற்றி மறுசீரமைப்பு பண்ணி அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, எவ்வளோ கோடை காலமாக இருந்தாலும் சாஸ்தாவின் மேல் பகுதியில் சொட்டு சொட்டாக தாரை, அதாவது சிவனுக்கு தாரை வந்து சொட்டு சொட்டாக விழுறது மாதிரி சொட்டு சொட்டாக அபிஷேக நீர் விழும். அது என்ன, ஒரு செம்பு வச்சு அந்த அபிஷேக நீரை பிடிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து மேலே வர்றவங்க அந்த அபிஷேக நீரை அல்லது பிரசாதத்தை குடித்தா உடனே நமக்கு எல்லா டயர்டுமே தீந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலோட வேற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது சமணர்கள் வழிபட்ட சாஸ்தா. இந்த கோயிலில் பாறை வந்து குடை போல் அமைந்திருக்கு, ஒரு குகை போல் இருக்குது. அதுக்குள்ளே அந்த கோயில் இருக்குது. அந்த குகை அமைப்பு இந்த கோயிலோட பழமையை காட்டுது. பெரும்பாலான சமணர்கள் வழிபட்ட சாஸ்தா கோயில்கள் இதே அமைப்பு கொண்டதாக இருக்குது. இனி உள்ளே போய் பார்க்கலாம். நான் சொட்டு சொட்டா நீர் விழும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதில் பாருங்கள், இதில் தான் சொட்டு சொட்டா விழுது. இந்த தண்ணியை பிரசாதமாக நினச்சி மக்கள் வந்து குடிப்பாங்க, உடனே டயர்டு தீந்துடும். இது 2வது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சாஸ்தா சிலை. இப்போ தான் ரீசெண்டாக தான் பக்தர்கள் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. பூ கூட இன்னும் காயலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள்.